வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 1.4. ஸோ நான் உங்களுக்கு யூனிட் 3 வந்து நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். யூனிட் 1 வந்து நான் உங்களுக்கு போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். எக்ஸசைஸ் 1.4க்கு பிஃபோருக்கு எல்லா எக்ஸசைஸும் முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம 8 சம் முடிச்சிருக்கோம். ஸோ டுடே நம்ம வந்து 9 சம் பார்க்க போகிறோம். சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நவ் what is the question? If the function f is defined by f of x equal, உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. x plus 2ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எப்போ மட்டும்தான் இது வரும்? x greater than 1 இருக்கும்போது. 2 வந்துச்சுன்னா எப்போ வரும்? -1 less than or equal x less than or equal 1. Then x minus 1 minus 3 less than x less than -1. இதை வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். நான் உங்ககிட்ட இதை வந்து ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதே மெத்தடில் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, அதை நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட லிங்க் தருவேன். ஓகேங்களா? நவ் ஸோ ஹியர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ன்ற சிம்பிள் வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பரும் ஆட் ஆகும். லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் மட்டும் வந்துச்சுன்னா அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆர் அதை விட பிக்கஸ்ட் நம்பர் வருமே தவிர அங்கே இருக்கக்கூடிய நம்பர் இன்க்ளூட் ஆகாது. ரைட்? ஈக்குவல் வந்துச்சுன்னா இன்க்ளூட் ஆகாது. ஈக்குவல் வந்துச்சுன்னா இன்க்ளூட் ஆகும். ஈக்குவல் வராமல் வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் இன்க்ளூடட் தட் நம்பர். கிளியர்? ஓகே. நவ் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. f of 3 ஃபைண்ட் அவுட் பண்ணோம், f of 0 ஃபைண்ட் அவுட் பண்ணோம், f of -1.5 ஃபைண்ட் அவுட் பண்ணோம், f of 2 + f of -2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஏரோ டயக்ராம்ஸ் போட்டு நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் போட்டு இதில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் தென் இதில் போடுறதுக்கு முன்னாடி what is the closed interval, what is the open interval, இதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். open interval only for less than or greater than, closed interval less than or equal greater than or equal வந்தால் தான் உங்களுக்கு வந்து closed interval ஒர்க் அவுட் ஆகும். கிளியர்? நவ் ஸோ இப்போது இதுக்கு வர மாதிரி நான் முதல்ல இங்கே போட போகிறேன். எக்ஸ் greater than 1, 1 விட பிக்கஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே 1 is included or not included, 1 விட பிக்கஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்? x plus 2. Here 1 it's not included, so that here open interval or closed interval? Open interval. So 1 விட biggest number, so doing this open interval, what is the question? X plus 2 and -1 less than or equal x less than or equal 1. Here 1 is also included, -1 is also included. So ரெண்டு நம்பருமே உங்களுக்கு includedனா உங்களுக்கு என்ன வரும்? 2. Oh, -1 and 1. Take a closed interval. Here 2. See, -1 not included, 1 is also not included. அப்போ சென்டர் என்ன நம்பர் இருக்குது? 0 only have. அப்போ உங்களுக்கு 0ன்னு வந்தாவே அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்ட்லி what is the answer? 2. Because here not a function, not a equation, just a number. ஸோ உங்களுக்கு 0ன்னு வந்தாவே இந்த நம்பர் வரும்ன்றதை டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. See, -1 not included, 1 is not, sorry, 1 -1 இது ரெண்டுமே இன்க்ளூடட் ப்ளஸ் 0. ஸோ இது மூணுத்தில் உங்களுக்கு எது வந்தாலுமே உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ் -1. எக்ஸ் -1 உங்களுக்கு என்ன வரும்? -3 இட்ஸ் நாட் இன்க்ளூடட், -1 நாட் இன்க்ளூடட். அப்போ உங்களுக்கு எக்ஸ் என்ன வரும்? அப்போ ஹியர் எக்ஸ் -1. சரி, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்வல் 1 2 3 அப்படின்னு போட்டு நல்ல ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை இந்த மாதிரி டேரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் -2 எந்த இன்டர்வல் x -1ல் வருது, அப்போ டேரெக்டாகவே நீங்கள் x -1ல் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். கிளியரா? ஸோ அதனால தான் அதை நல்ல ப்ரீஃபாக நடத்தியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் தரேன், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே. நவ் ஸோ இவ்வளோ தான். எக்ஸை விட பெரிய நம்பர்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 எல்லாமே உங்களுக்கு x plus 2ல் வரும். -1 1 ரெண்டுமே இன்க்ளூடட், ஸோ தட் நான் உங்களுக்கு க்ளோஸ் இன்டர்வல் போட்டு காமிச்சிருக்கேன். ஹியர் 2, ஹியர் -1 -3 இட்ஸ் ஓப்பன் இன்டர்வல், ஹியர் x -1. இவ்வளோ தான். ஸோ இது புரிஞ்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட போகிறோம். நவ் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? f of 3. See, f of 3 அப்போது 3 எந்த ஈக்குவேஷன்ஸில் வருது, அப்போ எந்த இன்டர்வலில் வருதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே இங்கே நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் எதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும், அந்த வந்து உங்களுக்கு போட்டிருக்க எக்ஸாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ f of 3 அப்படின்னும் போது இட்ஸ் நாட் அ நெகட்டிவ், இட்ஸ் அ பாசிட்டிவ் 3. அப்போ பாசிட்டிவ் 3 உங்களுக்கு எங்கே வருது? ஹியர்.
அப்போ which interval x plus 2. இப்போ டேரெக்டாக நம்ம அங்கே எப்படி போட்டிருக்கோம் f of 3 x equal 3 lies in third interval. அப்போ f of x equal x plus 2 அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரீஃபாக போட்டிருக்கோம். இங்கே நம்ம டேரெக்டாகவே போடலாம். here f of 3. அப்போ therefore எந்த ஈக்குவேஷன் f of x equal to x plus 2. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதையும் நான் டேரெக்டாக போடுவேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போடலாம், தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாலும் அதனால ப்ரீஃபாக நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ போட்டாவே enough. ஸோ நீங்கள் அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, now f of x equal which interval x plus 2. அப்போ xக்குள்ள நீங்கள் என்ன அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம் 3. இட்ஸ் அ ரீப்ளேசிங் மெத்தட். தென் f of 3 3 plus 2 f of 3 equal 5. இவ்வளோதான். So it's very easy, just normal adding. And f of 0, next second one, f of 0. Now f of 0 which interval? Just isn't f of 0. இப்போ f of 0 இங்கே வந்து உங்களுக்கு இருக்குன்னா எது 2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் அப்ளை எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்பரை அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் அ ஈக்குவேஷன், ஜஸ்ட் அ நம்பர். அப்போது உங்களுக்கு 1 வந்தாலும் 2 தான் வரும், 0 வந்தாலும் 2 தான் வரும், -1 வந்தாலும் 2 தான் வரும், பிகாஸ் இட்ஸ் அ க்ளோஸ்ட் இன்டர்வல். கிளியர்? நவ் அப்போது உங்களுக்கு f of 0 வந்திருக்கு. அப்போது f of 0னாவே உங்களுக்கு எந்த இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே f of x equal to 2. So therefore f of 0 equal to 2. See, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனா நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி போடலாம். இட்ஸ் அ ஹோல் நம்பர், இட்ஸ் அ ரியல் நம்பர்ஸ், அவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 0 வந்தாலும் இதான் வரும், 1 வந்தாலும் இதான் வரும், -1 வந்தாலும் இது தான் வரும். இது பிகாஸ் இட்ஸ் அ க்ளோஸ்ட் இன்டர்வல். கிளியர்? வெரி ஈஸி. அண்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? f of -1.5. -1.5. ஸோ உங்களுக்கு -1 it's not included in x minus 1 equation, but -1.5 என்பது உங்களுக்கு எங்க வரும்? Here it's included in x minus 1 equation. Clear? Okay. அப்போ here f of x equal to x minus 1. அப்போ x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணணும்? -1.5 -1.5 அப்போ இது இங்கேயும் சேம் சிம்பிள், 2s are same symbol. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? -1.5 -1, what is the answer? -2.5. clear? doubt? It's very easy. So உங்களுக்கு x க்கு பதிலா 1.5 அப்ளை பண்றீங்க, it's the same symbol. This is also whole number, this is also 1 plus 1 2, 2.5. இவ்வளவுதான். And next f of 2, f of -2, fourth one find out பண்ணு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல நமக்கு இதை தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதை தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நவ் f of 2. f of 2 இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர் விச் இன்டர்வல் x plus 2. அப்போ உங்களுக்கு f of x equal to x plus 2. x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணணும்? 2 அப்ளை பண்ணணும். இப்போ f of 2 equal 2 plus 2, f of 2 equal 4. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f of -2 கண்டுபிடிக்கணும். f of -2 னா எந்த ஈக்குவேஷன் வருது பாருங்க? -2 here. which equation? x minus 1. அப்போ f of x equal x minus 1, f of -2 equal -2 minus 1, f of -2 equal -3. now clear? now f of 2 வந்துச்சு, x plus 2 ல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். f of -2 x minus 1 ல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். f of 2 plus f of -2 equal, f of 2 ஓட ஆன்சர் 4. here -3. what is the answer? 1. இவ்வளவுதான். ஸோ சம்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் மெயின்லி இதில் இருக்கிறதுலே வந்து நீங்கள் எதை கரெக்டாக போடணும் அப்படின்னா இதுதான். நீங்கள் இங்கே வந்திருக்கிறது கரெக்ட்லி இட்ஸ் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், இட்ஸ் த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்றத வச்சு ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் கரெக்ட்லி நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இதை நீங்கள் போடுறது வெரி வெரி ஈஸி. ஜஸ்ட் வாட் இஸ் த நம்பர்? இட்ஸ் 0 ஆர் -2 ஆர் 3 இங்கே வருது, அதுக்கு நேராக என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னு டேரெக்டாக அப்ளை பண்ணி போட்டு போயிடலாம். வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ 10th one, a function f
minus 5 comma 9 in closed interval going to or is defined as இதை வந்து அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா f of x equal அப்படின்னு சொல்லிட்டு as usual 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் எந்த இன்டர்வல்குள்ளே இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதே மாதிரி ஏற்கனவே போட்டிருக்கோம், அதே டிட்டோ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எந்த இன்டர்வல்ஸை க்ளோஸ்ட் ஒரு இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல்ன்றதை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து 4 டைப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of minus 3 plus 2 find out பண்ணோம், f of 7 minus f of 1 find out பண்ணோம், 2 f of 4 plus f of 8 we find out, 2 f of minus 2 minus f of 6 whole divided by f of 4 plus f of minus 2. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இது ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் தென் ஹியர் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா தட் நம்பர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். Only less than or greater than that number is not included. Clear? Okay. Now 6x plus 1. So first equation is minus 5 less than or equal. Appo it's included or not included. Minus 5 it's less than or equal. So என்ன interval வரும், open interval, sorry closed interval. ஓகேங்களா, minus see it's minus 5 it's less than or equal வர்றதுனால it's closed interval. ஓகேங்களா, then x less than 2 it's plus 2. ஓகேங்களா, 2 but here it's not included because less than only here that it's not less than or equal. So take open interval, which equation 6x plus 1. Clear? Very clear? Now next 5x square minus 1 எங்கிருந்து 2 plus 2 it's less than or equal. So here take a open, sorry it's a closed interval. X less than 6 is not included, so take a open interval here, which 5x square minus 1. Clear? எப்படி போடுறேன்னு தெரியுதுங்களா? And 6 is next equation it's included less than or equal. அப்போ here take a closed interval. 9 is also included because it have less than or equal. So here also take closed interval. Here 3x minus 4. இதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த சம்ஸ்க்கே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இதுதான் அகைன் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இது புரியலைன்னா தயவு செஞ்சு கொஷின்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அண்ட் தென் இது நான் ஒரு டைமும் நல்ல ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல், ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வந்தால் இட்ஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஈக்குவல்ன்ற அந்த லைன் வரலைன்னா இட்ஸ் ஓப்பன் இன்டர்வல். இவ்வளோ தான். ஸோ எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் ஒரு நம்பரும் ஒரு நம்பர் 5 இட்ஸ் க்ளோஸ் இன்டர்வல் ஒரு ஓப்பன் இன்டர்வல் பக்கத்தில் இருக்க சிம்பிள் பார்த்து போடுங்க. அண்ட் அகெயின் 2 இட்ஸ் ஓப்பன் இன்டர்வல் அது க்ளோஸ் இன்டர்வல், லெஸ் தென் மட்டும் தான் இருக்குது. அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் இது நல்லா பொறுமையாக போட்டிங்கனாவே உங்களுக்கு சம்ஸ் ஈஸிலி மூட். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான், வெரி ஈஸி. ஓகே, அப்போது 2 இட்ஸ் நாட் இன்க்ளூடட். 1 to -5 வந்தாவே எந்த ஈக்குவேஷன் 6x plus 1. ஸோ 6 is not included. 2 to 5 வந்துச்சுனாவே 5x square minus 1 and 6 to 9 வந்து 3x minus 4. கிளியர்? ஸோ இதை வச்சு நம்ம போட போகிறோம். புரியுச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, f of -3 plus f of 2. ஸோ இப்போது -3 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க போகிறீங்க, 2 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க போகிறீங்க, ரெண்டு ஆட் பண்ண போகிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைஸ் விச் இன்டர்வல் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியலனா தான் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இது உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுனாவே இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். நவ் f of -3 we find out. -3 is which interval? -3 is 6x plus 1, right? இப்போ f of x வந்து என்னது 6x plus 1. அப்போ x பதிலா என்ன அப்ளை பண்ணணும், -3 அப்ளை பண்ணிங்கன்னா 6 -3 plus 1. That answer is 6 minus 3. 6 3s are 18 plus 1. That answer is -17. f of -3 equal -17. We find out. Next what we find out, f of 2. f of 2 which interval? 2 plus 2. Here confuse ஆயிடாதீங்க. Here 2 is this side is open interval, this side is closed interval. Open interval வர சைடு வரக்கூடாது, closed interval வர சைடு. அப்போ closed intervalனா 5x square minus 1. ஓகே,
அப்போ x வந்து 5x square minus 1. அப்போ x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணணும்? 2 அப்ளை பண்ணணும். அப்போ 5 2 square minus 1 2 square 4. 5 4s are 20. 20 minus 1 19. Clear? இப்போ f of 2 அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது? 19. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். f of minus 3 plus f of 2 equals here minus 17 plus 19. Minus 17 plus 19, that answer is 2. இவ்வளவுதான். Very easy. Clear? Going to second. Second என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? f of 7 minus f of 1. Here 7 is which interval? 7 is which interval? 3x minus 4, this equation. So f of x equal 3x minus 4. Then f of 7 equal 3 of 7 minus 4. 3 7s are 21 minus 4. That answer is 17. f of 7 17. And f of 1 plus 1. Plus 1 is which interval? 6x plus 1. f of x equal 6x plus 1. Then f of 1 equal 6 of 1 plus 1. That answer is 1 6 are 6. 6 plus 1 7. f of 1 equal 7. And இது ரெண்டுத்தையும் next என்ன பண்ணிக்கணும்? Subtract பண்ணிக்கணும். It's not add. f of 7 minus f of 1 equal, that answer is 17. Here 7. 17 minus 7 equal 10. Clear? 17 minus 7 equal 10. So இவ்வளவுதான். first one கண்டுபிடிச்சிட்டோம், second one கண்டுபிடிச்சோம். next third one பார்க்க போறோம். Okay, third one. So நம்ம first one போட்டு second one போட்டு next third one. Here f of 4 find out பண்ணனும், f of 8 find out பண்ணனும். Now f of 4. f of 4 is which interval? 4 is 4 and 8. 4 is 5x square minus 1. 8 is 3x minus 4. இந்த interval தெரியுதுங்களா? Now apply. So f of x equal 5x square minus 1. x பதிலா என்ன அப்ளை பண்ணனும்? 4. So here 4 square 16 minus 1. 16 5s are 80 minus 1. Then f of 4 வந்து 79. Clear? Next என்ன கண்டுபிடிக்கணும்? f of 8. f of 8 வந்து என்ன சொல்லிருக்கேன்? 3x minus 4. அப்போ f of x வந்து 3x minus 4. Then x பதிலா என்ன அப்ளை பண்ணனும்? 8 அப்ளை பண்ணனும். f of 8 equal 3 of 8 minus 4. 3 8s are 24 minus 4. That answer is 20. Clear? So f of 8 வந்து 20. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அப்ளை பண்ணி 2 f of 4 plus f of 8 கண்டுபிடிக்க போறோம். Clear? Okay. 2 f of 4 plus f of 8. 2 f of 4 value என்னது? 79 plus f of 8 வந்து என்னது? 20. 279. 2 9s are 80. 2 7s are 14. 158 plus 20. The answer is 178. Clear? Very easy. Normal apply. And fourth one. Fourth one என்ன கொடுத்திருக்காங்க? f of minus 2 கண்டுபிடிக்கணும், f of 6 கண்டுபிடிக்கணும், f of 4 கண்டுபிடிக்கணும், f of minus 2. So f of minus 2 2 times வருது. So ஒரு டைம் நீங்க f of minus 2 கண்டுபிடிச்சா போதும். And f of 4 நம்ம இப்போதான் find out பண்ணி வச்சிருக்கோம் 79. And இப்போ நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்? f of minus 2, f of 6 மட்டும் find out பண்ணா போதும். Clear? Okay. f of minus 2. Minus 2 எதுல இருக்குன்னு பாருங்க. f of minus 2 is 6x plus 1. அப்போ f of x equal to 6x plus 1. x பதிலா என்ன போடணும்? minus 2. f of minus 2 equal 6 of minus 2 plus 1. 6 minus 2 minus 6 2s are 12 plus 1. That answer is minus 11. f of minus 2. And next என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னா f of 6. f of 6 வந்துக்கு எந்த ஈக்குவேஷன்ஸ் வரும்?
f of 6 close open interval போகக்கூடாது close interval. அப்போ which equation? 3x minus 4. So f of 6 equal 3 of 6 minus 4. 3 6 are 18 minus 4. What is the answer? 14. Clear? So இங்க கொஞ்சம் clear-ஆ பார்த்துக்கோங்க. f of 6 3 6 minus 18. So 3 6 are 18 minus 4. So 18 minus 4 14. Now apply பண்ண போறீங்க. Sorry. Fourth which equation? 2 f of minus 2 minus f of 6 whole divided by f of 4 plus f of minus 2. Clear? So இப்போ என்னலாம் find out பண்ணுமோ அதை apply பண்ண போறீங்க. 2 f of minus 2 க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? minus 11 minus f of 6 க்கு என்ன கண்டுபிடிச்சீங்க? 14 whole divided by f of 4. f of 4 க்கு நம்ம already find out பண்ணி வச்சிருக்கோம் 79 plus f of minus 2 answer minus 11. Clear? Okay. Now plus into minus minus 2 11s are 22 minus 14 whole divided by 79 plus into minus minus 11. Okay, normal addition and subtraction. Here same symbol. அப்போ subtract போட்டுட்டு ரெண்டு என்ன பண்ணிக்கணும்? add பண்ணிக்கணும். அப்போ 20 30 36 whole divided by here 79 minus 11. separate symbol. அப்புறம் ரெண்டு என்ன பண்ணிக்கணும்? subtraction பண்ணி biggest numberோட sign எடுத்து போடணும். 79 11 போச்சுனா 68. Clear? Okay. Now இது ரெண்டுமே இதோட விடலாம், தப்பு கிடையாது. பட் இட்ஸ் a simplification. ரெண்டுமே வந்து 4th டேபிளில் காமனாக வரும். அதனால ரெண்டுத்தையும் நான் கேன்சலேஷன் பண்ணுறேன். என்ன வரும்? மைனஸ் 9 4s are 36 divided by here 17 4s are 68. Here listen, 1 4s are 4, balance 2 28, 7 4s are 28. ஓகேங்களா? It's finished. Very easy. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்ததை இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் கிளியராக எந்த இன்டர்வல் இட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இன்டர்வலை கிளியராக போட்டு அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இன்டர்வல் நடுவில் எந்த ஈக்குவேஷன் வரும் இதை மட்டும் கிளியராக போட்டுக்கோங்க. அதர்வைஸ் எந்த நம்பர் எதுக்குள்ளே வருதுன்றதை டேரெக்டாக எடுத்து நீங்கள் நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா வெரி வெரி ஈஸி. பட் திஸ் இஸ் 5 மார்க் கொஷின். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.